சந்தானம் நடித்து இன்று வெளிவந்திருக்கும் டிடி த நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் திரை விமர்சனத்தை நம்ம நிகழ்ச்சியில பார்க்க போறோம். ஒரு காமெடி படத்துக்கு எந்த மாதிரி கதை வேணுமோ அந்த மாதிரி கதையை சந்தானம் தேர்ந்தெடுத்திருக்கிறார். அதாவது இந்த படத்தை செல்வராகவன் ஒரு இருதயராஜ் அப்படின்ற ஒரு கேரக்டர் நடிச்சிருக்கிறாரு. அவர் கொண்டுடுவாங்க. அவர் பேயா இப்போ வரும் திரைப்படங்களில தவறான திரை விமர்சனங்கள் பண்றவங்கள நல்லா நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். தவறான திரை விமர்சனம் பண்றவங்கள அவங்கள அந்த சினிமாவுக்குள்ளேயே வரவழைச்சு அங்கேயே சாகடிக்கிறது தான் இந்த இருதயராஜ் அப்படின்ற செல்வராகவனோட கேரக்டர். அவர் சினிமாவை அதிக விரும்பக்கூடியவர் இருதயராஜ் செல்வராகவன் சார். இப்போ திரை விமர்சனம் அப்படின்ற பேர்ல ஒரு தரமான படத்தை நல்லா பார்த்து முழு விவரமும் தெரிஞ்சு திரை விமர்சனம் செய்யறாங்க. நல்லா இருக்கிற படம் நல்லா இருக்குன்றாங்க, நல்லா இல்ல படம் நல்லா இல்லைன்றாங்க. ஆனா கூட்டாம்போக்குல படுத்து தூங்கிட்டு எழுந்து படத்தை பத்தி அந்த அளவுக்கு தெளிவில்லாம எதனா தவறான திரை விமர்சனம் செய்யறதால அந்த திரைப்படங்கள் சரியா ஓடுறதில்ல அப்படின்ற ஒரு கண்ணோட்டம் இந்த இருதயராஜ் அப்படின்ற நம்ம செல்வராகவன் சாரோட கேரக்டர் கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, நல்ல திரை விமர்சனம் செலுத்துபவர்களை நம்ம பாராட்டணும். இந்த மாதிரி தவறான திரை விமர்சனம் பண்றவங்க நம்ம கொன்னு இந்த சினிமா உலகத்தை வாழ வைக்கணும் அப்படின்ற ஒரு கேரக்டரா இருதயராஜ் நடிச்சிருக்கிறாரு. சரி, இது செல்வராகவன் சாரோட கேரக்டர். இது இந்த படத்தோட நகைச்சுவைக்கு எப்படி உதவி செய்யும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இவர் என்ன பண்றாரு, இந்த மாதிரி தவறா ரிவ்யூ பண்ற எல்லாரையும் ஒரு தியேட்டர்ல அவர் வச்சிருக்கிற ஒரு மாய தியேட்டர்ல வர வச்சு அங்க வருமானம் கொண்டுடுறாரு. அந்த மாதிரி ஒரு தவறான ரிவ்யூரா நம்ம சந்தானம் சார் அப்படின்னு செக் பண்றதுக்காக அவரையும் அந்த தியேட்டருக்கு வர வைக்கிறாரு. அவர் தனியா வர வைக்காம அவங்க குடும்பத்து மொத்தத்தையும் அந்த தியேட்டருக்கு வர வைக்கிறார் இருதயராஜ். தியேட்டருக்கு வந்த அவங்க எல்லாருமே, ஆனா இந்த சந்தானம் ஃபர்ஸ்டே கண்டுபிடிச்சிடுறாரு இது ஏதோ ஒரு தவறா விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் போக மாட்டார். ஆனா அவங்க குடும்பம் தவறா அந்த தியேட்டருக்குள்ள போயிடும். போனதுக்கு அப்புறமா அந்த குடும்பம் மொத்தத்தையும் என்ன பண்ணுவாரு இருதயராஜ், அந்த படத்துல ஒரு பாட்டா மாத்தி விட்டுருவாரு. இப்ப அந்த படம் அந்த பாட்டா மாறினதுக்கு அப்புறமா சந்தானம் மட்டும் என்ன பண்றாரு, தனியா இங்க இருக்க முடியாது. அவரும் என்ன பண்றாரு, அந்த படத்துல ஒரு பாட்டா போய் மாறிடுறாரு. அவரோட நம்ம மொட்டை ராஜேந்திரனும் நம்ம கணேஷும் அது உள்ள போய் சேர்ந்துடுறாங்க. அவங்க 2 பேரும் ரிவ்யூரா இருக்காங்க. அப்ப மொத்தம் 3 ரிவ்யூர், சந்தானம், மொட்டை ராஜேந்திரன், கணேஷ் 3 பேரும் அந்த படத்துல போய் ஒரு பாட்டா மாறிடுறாங்க. இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இவங்க அந்த படம் ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் படம். அதாவது அந்த இருதயராஜ் அந்த தியேட்டர்ல காட்டுற படம் ஒரு ஹாரர் படம், ஒரு த்ரில்லர் படம். இப்போ இவங்க போன 3 பேரும் கரெக்டா அந்த கதை எப்படி நகரும், எப்படி வரும் அப்படின்றத முன்கூட்டியே தெரிஞ்சிருப்பாங்க. நல்லா சினிமா லவர்ஸ் இல்லையா அவங்க. அதை தெரிஞ்சு அந்த பேய்களிடம் இருந்தும் அந்த எதிரிடம் இருந்தும் தன் குடும்பத்தை எப்படி காப்பாத்துறாங்க அப்படின்றத நகைச்சுவையா சொல்ல முயற்சி செய்திருக்கும் படம் தான் இந்த டிடி நெக்ஸ்ட் லெவல். படத்தின் ஹீரோ சந்தானம். அவர் இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் தனிப்பட்டு அவருடைய சைட்ல தனிப்பட்டு அவர் ஒன்றும் பெருசா காமெடி பண்ணதா இந்த படத்துல 1-2 சீனை தவிர மற்றபடி வேற எதுவுமே இல்லை. மற்றவங்களுக்கு காமெடி பண்ண ஸ்பேஸ் கொடுத்துருக்கிறாரு. அவர் இந்த படத்துல எவ்வளவு முடியுமோ அவ்வளவு நடிக்க முயற்சி பண்ணிருக்கிறாரு. நடிக்கனா தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றணுன்ற அந்த டென்ஷன் எப்பயுமே அந்த முகத்துல வச்சுக்கிட்டு கொஞ்சம் சீரியஸா பேசி வச்சிருக்கிறாரு. அங்கங்க ஃபைட் பண்றாரு. போற வரிசையில 1-2 டைமிங் காமெடி தவிர மிச்சம் எல்லாமே அவர் ஒரு ஹீரோ மாதிரி செய்யறதுக்கான ஒரு வேலையை தான் பார்த்துருக்கிறாரு தவிர காமெடிக்காக அவர் இந்த படத்துல அவருடைய சைட்ல ரொம்ப முயற்சி பண்ணல அப்படின்னு தான் சொல்லணும். இந்த படத்துல ஹீரோயின் கீர்த்திகா திவாரி அப்படின்ற ஒரு நடிகை நடிச்சிருக்கிறாங்க. அவங்க எப்பயும் போல என்ன ஹீரோயின் என்ன பண்ணணுமோ அந்த படத்துல ஒரு பாட்டுமே இல்லை. இருந்த ஒரு பாட்டு ஏதோ பிரச்சனை பண்ணி ஆஃப் பண்ணி கட் பண்ணி போட்டாங்க போல இருக்கு. ஒரு பாட்டும் இல்லை, ஒரு பேரு கூட ஒரு பாட்டு கூட கிடையாது. ஃபர்ஸ்ட்ல இருந்து லாஸ்ட் வரைக்கும் வெறும் படம் தான். அதுல அங்கங்க இந்த ரெட்ரோ சாங்ஸ், அந்த பழைய சாங்ஸ் எல்லாம் போட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் உப்பேத்திருக்காங்களே தவிர பாடல்னு ஒண்ணுமே கிடையாது. ஸோ கீர்த்தி திவாரி இந்த படத்துல அதை பேய் வேஷம் மாதிரி பண்ணிக்கிறாங்க. மேஜர் பார்ட்ஸ் தான் வராங்க. ஸோ அவங்க வேலையை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதுல சந்தானத்தோட அம்மாவா நடிகை கஸ்தூரியும், அப்பாவா நிழல் ரவி நடிச்சிருக்கிறாங்க. நம்ம நிழல் ரவி சாரை பத்தி நம்ம ஏற்கனவே பல இடத்துல சொல்லியிருக்கிறோம். ஒரு கை தேர்ந்த நடிகர் நிழல் ரவி. அவரால் காமெடியும் பண்ண முடியும், அவரால் கேரக்டர் ஆர்டிஸ்டும் பண்ண முடியும். இந்த படத்துல அவர் இன்னொரு மறுபடியும் ஒரு ரவுண்டு வர்றதுக்கான அதிகமான வாய்ப்புகள் இந்த படத்தின் இயக்குனர் பிரேமானந்த் நம்ம நிழல் ரவிக்கு கொடுத்துருக்கிறாரு. சூப்பரா பண்ணிருக்கிறாரு கேரக்டர். பட் ரொம்ப காமெடி ரொம்பலாம் வரல. இருந்தாலும் அவருடைய கேரக்டரா அவருக்கு என்ன கொடுக்கப்பட்டிருக்கோ அவர் நல்லபடியா பண்ணிடுறாரு. அவருடைய ஆக்டிங் நல்லபடியா நல்லா இருந்தது.
அதே மாதிரி கஸ்தூரி எப்பயும் போல அதே மாதிரி வராங்க, கொஞ்சம் கொஞ்சம் கிளாமர் காட்டுறாங்க, வயசானா கூட அந்த கிளாமர் காட்டுறது நிறுத்த மாட்டாங்க. ஸோ அந்த டைப்ல வந்து அவங்க நடிச்சதும் ஓரளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு தான். அவங்களுடைய தங்கச்சியா யாசிகா ஆனந்த் அவங்க வந்து கிளாமருக்காக யூஸ் பண்ணப்பட்டிருக்கிறாங்க. இவங்க வந்து நம்முடைய சந்தானத்தினுடைய தங்கையா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க. இவங்க எல்லாமே சினிமாவில் உள்ள நுழைஞ்சி, அதான் படம் ஃபுல்லா டிராவல் நான் ஃபர்ஸ்டே சொல்லியிருந்தேன், எல்லாமே சினிமாவில் ஒரு பார்ட் ஆயிட்டு இருப்பாங்க. அப்ப அந்த சினிமாவில் கதாநாயகனா வந்திருந்து கௌதம் வாசுதேவ மேனன். அவரை பத்தி நம்ம உண்மையா இந்த படத்துல வந்து நம்ம அவரை பார்க்கும்போது கொஞ்சம் பரிதாபமா தான் இருந்தது. இருந்தாலும் காமெடி ட்ரை பண்ணி ஒரு ட்ரை தான் பண்ணிருக்காரு நான் நினைக்கிறேன். ஒரு காமெடி போர்ஷன்ல போனா ஒரு நடிகர் தான் எல்லா விதமான கேரக்டர் நடிக்கணும். ஸோ அவர் வந்து காமெடிக்கா ட்ரை பண்ணியிருக்கிறாரு. அது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சு அப்படின்றது அவங்களுக்கு தெரியல. ஆனா எனக்கு என்ன பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி வேஷங்கள் வந்து நம்ம கௌதம் வாசுதேவ மேனன் தவிர்க்கிறது வந்து நல்லது. ஏன்னா அவர் வாய்ஸுக்கும் அவருடைய ஆக்டிங்க்கும் வேற ஒரு பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. அதனால இந்த மாதிரி ஒரு கேரக்டரை கூட நீங்க தயவு செஞ்சு தவிர்த்துங்க. அப்ப இனி வரும் படங்கள்ல இந்த கிங்ஸ்லி வந்து ரொம்ப படத்துல வராரு, ஆனா எந்த படத்துல சிரிப்பு மட்டும் வரவே மாட்டேங்குது. அவர் ஏன் எல்லா படத்துலயும் போட்டு போட்டு இப்படி நம்மள துன்புறுத்துறாங்கன்னு தெரியல. கிங்ஸ்லி வந்தாலே ஒரு ஏதோ 1-2 படத்துலதான் அந்த ஒரு காமெடி வந்ததை தவிர மற்றபடி அவரை வச்சு பெருசா ஒன்றும் காமெடி எல்லாம் வந்து ஒர்க் அவுட் ஆகல. நான் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தது லுல்லு சபா மாறன் சார் ரொம்ப அதிகமா எதிர்பார்த்தேன். அவருடைய எப்பயுமே அவருடைய ஆக்டிங், அவருடைய காமெடி எல்லாம் வந்து பயங்கரமா இருக்கும், டைம் எல்லாம் பயங்கரமா இருக்கும். இந்த படத்துலயும் பண்ணிக்கிறாரு. ஒரு 2 சீன் ரொம்ப சூப்பரான சீனு. அதுலயும் ஒரு டிவி மாதிரி ஒரு டிவியில தோன்றி ஒரு ராசி ஒண்ணு சொல்லுவாரு, ஒரு இக்கட்டான சூழல வந்து அது சொல்லுவாரு. அது விழுந்து தேட்டரே விழுந்து சிரிச்ச ஒரு சீன் ரொம்ப பிரமாதமா அது வந்து பண்ணியிருந்தாரு நம்ம அப்புறம் வந்து நம்ம மொட்டை ராஜேந்திரனும் நம்ம செல்வராகவனை பத்தி நம்ம பேசணும். செல்வராகவன் எப்பயும் போல சாதாரணமா அவர் கொஞ்சம் மாதிரி ஆக்கிட்டாங்க, அவரை ஒரு மாதிரி சைக்கோ மாதிரி ஆக்கிட்டாங்க அவரை. நல்ல டைரக்டர், அவர் எப்ப டைரக்ட் பண்ண போறாரு தெரியல, அவருடைய போதாத காலமா என்னன்னு தெரியல. இந்த மாதிரி டைரக்டர்லாம் நடிக்கணும்னு இருக்கு, நம்ம ஒன்னும் அதை வந்து சொல்ல முடியாது. அவருக்கு லெவல் மறுபடியும் மாறணும். அவர் மறுபடியும் பழைய லெவல்ல வந்தாருன்னா அவருடைய திறமையான படங்கள், சவாலான படங்களை செய்யக்கூடிய நம்ம அருமைக்குரிய டைரக்டர் செல்வராகவன் மீண்டும் இயக்குனரா மாறணும். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி நடிக்கிறத நிறுத்தணும்னு சொல்லிட்டு அவரையும் நான் தாழ்மை எப்படி கௌதம் வாசுதேவ மேனன் கேட்டணும், அதே மாதிரி செல்வராகவன் அவர்களும் இந்த மாதிரி நடிப்பதை விட்டுட்டு இயக்கத்துல கொஞ்சம் 2 பேரும் கான்சன்ட்ரேட் பண்ணுங்க. பெஸ்ட் டைரக்டர்ஸ் இந்த மாதிரி இருக்கிறது எங்களெல்லாம் பெரிய மன வருத்தம். அப்புறம் மொட்டை ராஜேந்திரன் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு முழு படத்திலே வந்து டிராவல் பண்ணியிருக்கிறாரு. அங்கங்க காமெடி பின்னி கடல் எடுத்திருக்கிறாரு. இந்த படத்துல வந்து இந்த அளவுக்கு கொஞ்சம் அட்லீஸ்ட் ஒரு 2 ஹவர் 10 நிமிஷம் நம்ம உட்காடுறோம் அப்படின்னு சொன்னா மொட்டை ராஜேந்திரனுடைய பர்ஃபார்மன்ஸ் வந்து அந்த அளவுக்கு சூப்பரா இருந்தது. ஒரு வர சீன் எல்லாமே காமெடியா இருந்தது. மெயினா அந்த பௌர்ணமி அந்த ஒரு கிரகணம் இல்லாம ஒண்ணு ஒரு பாத்துக்கிறது, அப்புறம் அந்த கடைசி கிளைமேக்ஸ்ல பண்றதுன்னு சொல்லி இந்த படத்துல வந்து ஒரு 7-8 ஒரு தனித்தனி தொகுப்பு இருக்கு. 7-8 தொகுப்புல வந்து நீங்க வயிறு குழுங்க சிரிக்கலாம். அதாவது நீங்க வந்து ஒரு சினிமா, அதாவது நீங்க இந்த படத்தை காமெடி படமா நடிச்சுன்னு போங்க, சீரியஸ் படமா நடிச்சுன்னு போவாம நீங்க போனீங்கன்னா, சும்மா கதை இதெல்லாம் தேடாம லாஜிக் தேடாம நீங்க போனீங்கன்னா ஒரு 7-8 படத்துல வந்து 7-8 சீன்ல வந்து விழுந்து சிரிக்கலாம். அந்த அளவுக்கு வந்து இந்த படத்துல வந்து ஒரு சிறப்பான ஒரு காமெடி வந்து வச்சிருக்கிறாங்க. ஆனா இந்த படத்துக்கு இந்த காமெடிகள் மட்டும் வெற்றியை தேடி கொடுத்திருக்குமா என்பது சந்தேகம்தான். படம் ஆரம்பிச்சதுல இருந்து முடிகிற வரைக்கும் வந்து அந்த கதை வந்து ஒரு நகராம இது இப்படிதான் போகுதுன்னு நம்மளுக்கு தெரிஞ்சதாலேயே வந்து அந்த படம் முழுக்க அங்கங்க ஒரு 7 சீனை தவிர ரொம்ப சீன் வந்து காமெடிக்காக முயற்சி பண்ணிக்கலாம். ஆனா தியேட்டர் ரொம்ப அமைதியா தான் இருந்தது. பல சீன்கள் வந்து அந்த டைமிங் இல்லாதாலையும் இல்ல இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொஞ்சம் ரைட்டிங் இருந்ததுன்னு சொல்லி சொன்னா இன்னும் கூட ஒரு பல சீன்கள் வந்து நம்ம மேலும் வந்து ரொம்ப ஒரு சிரிப்பூட்டுற படமா இருந்திருக்கும். இந்த படத்தை பார்க்க போறது எல்லாமே ஒரு மனசு விட்டு ஒரு சந்தோஷமா ஒரு காமெடி படத்தை தான் போறன்ற எண்ணத்தோட தான் எல்லா ரசிகர்களும் உள்ள வராங்க. ஆனா அதை வந்து ஃபுல்லா இந்த படம் வந்து ஃபுல்ஃபில் பண்ண, ஆனா ஃபுல்ஃபில் பண்றதுக்கான வாய்ப்பு வந்து படம் ஃபுல்லா இருந்தது. படம் வந்து ஒரு கட்டத்துக்கு அப்புறமா தேவையில்லாத இழுவையா இழுத்துட்டு போயினே இருந்தாங்க. அது கடைசியில வந்து அந்த பேயெல்லாம் சரி பண்ணி அந்த மனிதெல்லாம் கொண்டதுக்கு அப்புறமா மனிதர்களை சாப்பிடும் ஒரு மனுஷன் சொல்லி எடுத்துட்டு வந்து அதை வந்து ஒரு 1/2 மணி நேரம் இழுத்துட்டாங்க. அந்த 1/2 மணி நேரத்துல வந்து இன்னும் நல்லா எடுத்துருக்கலாம். ஒரு 2 சீன், அதை தவிர வேற எதெல்லாம் போட்டுருந்தா இன்னும் கூட நல்லா இருந்திருக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு 2 சீன் 3 சீன் அதுல நல்லா இருந்தது. அந்த கடைசி ஒரு 20-30 நிமிஷம் வந்து பெரிய இழுவையா இருந்தது. அதுல வந்து வேற ஒரு காமெடிக்காக இன்னும் கொஞ்சம் மேல சில முயற்சிகள் பண்ணிருக்கலாம் அப்படின்றது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. படத்துல வந்து மியூசிக் ஆஃப்ரோன்னு ஒருத்தர் பண்ணியிருக்கிறாரு, பரவாயில்ல. அவர் ஆஃப்ரோன் ஒருத்தர் பண்ணிக்கிறாரு, பரவாயில்ல. ஏன்னா அவரோட பாட்டியை வந்து கட் பண்ணிட்டாங்க, ஒரு பேக்ரவுண்ட் மியூசிக் தான் அது சாதாரணமா போயிடுச்சு. அது ஒண்ணு பெருசா சொல்றதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. படம் காமெடி படம்ன்றதுனால அதை தவிர பெருசா நம்மளுடைய தாட் வந்து வேற எங்கேயும் போல, வெறும் அதுலயே தான் போச்சு. ஸோ மொத்தமா இந்த படம் எப்படி அப்படின்னு சொன்னா நீங்க கண்டிப்பா குடும்பத்தோட போய் பார்க்கலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. இப்போ நீங்க ஒரு நல்ல ஒரு சிரிப்பு படம் பார்க்கணும், கொஞ்சம் என்ஜாயா இருக்கணும், ஃபுல்லா என்ஜாய் இருக்க முடியாது, கொஞ்சம் என்ஜாயா இருக்கலாம், சந்தான படம் ஆச்சு அப்படின்னு நினைச்சு நம்பி போனீங்கன்னா 100% சாட்டிஸ்பாக்சன் இருக்காது.
ஒரு 50-60% வந்து கண்டிப்பா வந்து இந்த படம் வந்து உங்களை சாட்டிஸ்ஃபை எங்கேஜா வச்சிருக்கும். படம் வந்து எங்கேஜா வச்சிருக்கோம். எங்கேயுமே நம்ம சும்மா என்னடா அப்படின்னு சொல்லி ரொம்ப எல்லாம் போர் அடிக்காம ஏதாவது ஒரு சீனை போட்டு எங்கேஜா வச்சுட்டே இருந்தாங்க. பட் எதிர்பார்த்து போன காமெடி வந்து ஒரு 7-8 இடத்துல வந்து நல்லா இருக்கும். நினைச்சு சிரிக்கக்கூடிய காமெடிகள் தான் வச்சிருக்கிறாரு. அந்த 7-8 காமெடிகள் இந்த படத்தை காப்பாத்துமா இல்லையா என்பது நம்ம கையில இல்ல, உங்களுடைய பார்வை ரசிகர்கள் உங்க கையில தான் இருக்கு. பிரேமானந்த் எடுத்திருக்கும் இந்த திரைப்படம் வெற்றி பெற நம்ம சேனல் சார்பாக வாழ்த்துகிறோம். நன்றி, வணக்கம்.